இவன் தாலி கட்டுறதுக்குள்ள எனக்கு பிபி எகிரிரும் போலயே. ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். சர்வமங்களமாங்கல்யே சிவே என்னடா இது இவ்ளோ நேரம் ஆகுது? சும்மா இரு, நீ வேற. திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் காத்யாயனாய ஐயரே, வித்மஹே கன்யகுமாரி மந்திரத்தை குறைச்சிட்டு சீக்கிரம் தாலி எடுத்துருங்க. மந்திரம் சொல்லணும்ல. நல்ல நேரம் வெளியே போகுது. ஓம் சுபமங்கலம் சர்வமங்கலம். அம்மா இதை எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. இது வேறயா? இந்தாங்க. கொடுங்கம்மா. ஓம் மகாலட்சுமி ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் ஐம் திரிபுரா தேவி வித்மஹே ஐயரே, சீக்கிரம் கொடுங்க. தீமஹி டேய், தன்னோ அவசரப்படாதடா. பிரச்சோதயாத். ஓம் சர்வமங்களை வித்மஹே மகாசங்கிரமிகாயை தீமஹி தன்னோ நித்ய பிரச்சோதயாத். ஐயரே, சீக்கிரம். காமதாத்ரே ஜ தீமஹி. மாப்பிள்ளை இருந்தாங்க. தன்னோ ஓர பிரச்சோதயாத். கெட்டி மேளம். ஓம் மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன கேதுனா. டேய் எங்க போன? அப்பா, போச்சுரா. மாப்ள எங்கடா போன? உன்னை காணோம். நீங்க என்னென்ன நடந்துச்சு தெரியுமா? உன்னை பத்தி என்னென்ன பேசினாங்க தெரியுமா? அப்பா, என்னை யாரோ கையெல்லாம் கட்டி போட்டு மூட்டையில அடைச்சு ஸ்டோர் ரூம்ல தூக்கி போட்டாங்க. முடிஞ்சு. என்னடா சொல்ற? நீ ஓடி போயிட்டேன்னு சொன்னாங்கடா. யார் அப்படி பண்ணிருப்பா? தெரியலையப்பா, இந்த கல்யாணத்தை நிறுத்த யாராவது பிளான் பண்றாங்களோ? சுத்தம் கன்ஃபார்மா மாட்ட போறோம். அப்பவே சொன்னேன், மயக்க மருந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடுங்க. என்னடா, யாரா இருக்கும்? ஆமா, இவன் யாரு? அவன் காலேஜ்ல படிச்சவனா? உன்னை காணோன்னு சொல்லி அவனை மாப்பிள்ளைய உட்கார வச்சிருக்காங்க. ஏய் சந்தோஷே, ஐயோ, அடுத்த குரூப். எங்க இவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க? யோசிச்சு பார்க்கலாமே சார். அம்மா, நீ ஒரு பொண்ணு தானம்மா? எனக்காக ஒரு பொண்ணு உயிரை கொடுக்கவே துணிஞ்சிருக்காமா. அவளை தூக்கி போட்டு இன்னொரு பொண்ணு கூட வாழணும்னு சொன்னா அது பாவம்மா. இப்ப சொல்லுமா, இந்த பொண்ணை தூக்கி போட்டுட்டு நான் வேற ஒரு பொண்ணு கூட வாழணுமா? லைஃப் ஒரு தடவை தான் சார். மனசுக்கு பிடிச்ச ஒருத்தர் கூட வாழ வாய்ப்பு இருந்தும், ஆனா ஃபேமிலி கஷ்டப்படும்னு அந்த வாழ்க்கைய வாழாம ஒதுக்கி வச்சா அதுக்கப்புறம் வாழ்றதே வேஸ்ட்டுங்க. காலத்துக்கும் ஒருத்தவங்கள மனசுல சுமந்துகிட்டு ஃபேமிலிக்காக இன்னொருத்தவங்க கூட வாழ்ற மாதிரி நடிக்கிறதெல்லாம் ரொம்ப கொடுமை தெரியுமா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு காதலிக்கிறதே பாவம்னு நினைப்பீங்க? தயவு செஞ்சு உங்க பசங்களோட லைஃபுக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் உங்க மனச மாத்திக்கோங்க. உங்களுக்கு உங்க பிள்ளைங்களோட சந்தோஷத்தை விட வேற என்னங்க சந்தோஷம் இருக்கும் சொல்லுங்க? இல்லங்க, டேய், டேய், என்ன மன்னிச்சிடுறா. என்னடா சேதுராமா மன்னிப்புலாம் கேக்குற? ஒரு காலத்துல நாம எல்லாரும் நட்பாத்தான் இருந்தோம். ஊரும் ஒன்னாத்தான் இருந்துச்சு. ஆனா காலம் நம்ம எல்லாரையும் துண்டாக்கிடுச்சுடா. எல்லாத்தையும் மறந்துட்டு நாம நம்ம பிள்ளைகளை சேர்த்து வைப்போம். நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷம் தாண்டா முக்கியம். அவங்க நல்லா இருந்தாலே போதும்டா. அவங்க சந்தோஷத்தை பார்க்கறத விட வேற என்ன இருக்கு?
தேங்க்ஸ் வீரா. ம். நீ இவ்வளோ ட்ரை பண்ணலனா இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்துருக்க மாட்டாங்க. 2 ஊரோட பிரச்சனையும் தீர்த்து என் தங்கச்சி அவன் லவரோட சேர்த்து வச்சிருக்க. எங்க போனாலும் ஏதோ ஒரு பால்ல 6 அடிச்சு ஸ்கோர் பண்ணிடுற. காதலை பத்தி இவ்வளோ புரிஞ்சு வச்சிருக்க, ஆனா என் லவ் மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேன்ற. காதல புரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒண்ணு கெட்டவ கிடையாது. ஆனா உன் காதல என்னால புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா நான் தான் உன்னை லவ் பண்ணவே இல்லையே. நீ பண்றது லவ் இல்ல மாறா, டார்ச்சர். ஒரு பொண்ணு வேண்டான்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி போயும் அவளை கம்பல் பண்ணி டார்ச்சர் பண்ணி கடைசியா அவளுக்கு வேற ஒருத்தன் கூட கல்யாணம் நடக்க போறதை நிறுத்தி அவ கழுத்துல வம்படிய தாலியை கட்டி உன் கூட வாழ சொல்லி ஃபோர்ஸ் பண்ற பாத்தியா? இது காதலா? வன்முறை. அததான் நீ எனக்கு பண்ணிட்டு இருக்க. நான் உன்னை ஃப்ரெண்டா பாக்கும்போது கூட என் மனசுல உனக்குன்னு ஒரு இடம் இருந்துச்சு. அதுல நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்த. இப்பவும் அதே இடம் இருக்கு. ஆனா அதுல நீ இப்ப கெட்டவனா, எனக்கு எதிரியா, என் வாழ்க்கைய அழிச்சவனா இருக்க. அது இந்த ஜென்மத்துல மாறாது. நாம சேரவும் முடியாது.